கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ற துணிவு வந்து டிவிக்கு மட்டும்தான். ஏன்னா பெண்களை பத்தி தப்பா பேசிட்டு எப்படி சும்மா விடணும்? நாளைக்கு வேற பட்ஜெட் தாக்கல். ஸோ அதுல வேற ஒரு நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. அதுக்குள்ளே வந்து இவர் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ திசை திருப்புறாங்க. நாளைக்கு எங்க ஒரு கேள்வி கேட்டுறோம்னு சொல்லிதான் இவர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அறிவு ஜீவங்களா, நீங்க வந்து தப்பா பேசியிருக்கீங்க. ஓகே, தப்பு யார் பேசினாலும் தப்பு தப்பு தான். அது யாரா இருந்தாலும் சரி. ஓகே, நீங்க பெண்களை இழிவுபடுத்திருக்கீங்க. அதுக்கான வேலைகள் தான் இப்போ போயிட்டு இருக்கு. பட்ஜெட் தாக்கல் நடக்குன்னு சொல்லிட்டு இவர் கைது பண்ணாம வச்சுக்க முடியுமா? அது பாட்டு இந்த வேலை நடக்கும், இது பாட்டு இந்த வேலை நடக்கும். விசாரணை நடக்க போது என்ன ரிசல்ட் வரும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி ஜாமீன் கிடைக்குமா இல்லை வந்து சிறையில் அடிப்பாங்களான்றது தெரியாது. அது நிறைய செக்ஷன் 9 வழக்கு போட்டிருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா எங்கள் டிஎன்ஏலேயே அது இருக்கு. அதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆபாசம் பேசுவாங்க தான், அதெல்லாம் நம்மள பொறுத்துட்டு இருக்க முடியாது. போனாச்சு மாதிரிலாம் இப்போ இவரே அரெஸ்ட் பண்ணும்போது அப்போ கீழே இருக்கிறவங்களாம் இனி பயப்படணும், பயப்பட்டுதான் ஆகணும். எதிர்கட்சி தலைவரே அரெஸ்ட் பண்றாங்க, அப்போ நம்மளாம் வந்து இனி பேசுறதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நல்லது. நிறைய பேர் ரொம்ப வாய் விட்டுன்னு இருக்காங்க. ஸோ அவங்களாம் இதை பார்த்து கற்றுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாடமாக இருக்கும்னு நம்புகிறோம். விஜயனோட சாட்டை இனிமேட்டு தான் எடுத்து சுழல போகுது. படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாரு, ஸ்டேஜ்ல நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாரு. அது யாருக்குமே புரியல, இப்போ புரியுது. ஏன்னா ஜனநாயக படத்தில் நிறைய சொல்லியிருப்பாரு, இதுக்கப்புறம் தான் தளபதி வேட்டையே பார்க்க போறீங்கன்னு. அதே மாதிரி வந்து திருச்சியில அந்த மாநாட்டில் ஒன்று சொல்லியிருப்பாரு மீட்டிங்ல, தொட்டா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை இனி தொட விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதுவே இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் நேற்று வேற காஞ்சிபுரத்து வேறு விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ அது க்ரௌடும் நம்மளுக்கு தெரியும், அது எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டாபிக் வந்து உதயநிதி அவர்கள் தான் ஹைலைட்ல இருக்காரு. ஒரு மக்கள் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி அந்த கூட்டத்தில் பேசணும். நீங்க தனியா பொதுக்கூட்டத்துல இருந்து பேசுறீங்க, அதுவும் மக்கள்ல பேசுறீங்க, எல்லாரும் பப்ளிக்ல பேசுறீங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவரா நீங்க எதுக்காக வந்தீங்களோ அதுக்கு பேசாம தேவையில்லாத வார்த்தைலாம் பேசி, அதான் தன் வாயே தனக்கு ஏமாந்துருவோம் இல்லையா, அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. இது ஒரு தொடக்கம் தான். இனி நிறைய பேர் சிக்குவீங்க, சிக்கி சின்ன குணமா ஆவீங்க. அது கண்டிப்பா நடக்கணும். ஏன்னா உங்க வாய் தான் உங்களுக்கு வந்து சனியனே. ஓகே, அதனால வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுங்க. இது மாதிரி பெண்கள் அவதூறாக பேசுறது, மக்களை இழிவுபடுத்துறது, இது நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும் உங்களுக்கு நிலைமை. ஏன்னா இப்பயே வந்து தூக்கி போட்டு அடிச்சுன்னு இருக்காங்க. இன்னும் இதுக்கு மேல நடக்காம மாதிரி பார்த்துங்க. இதுல வேற நீங்க வந்து எதிர்கட்சி தலைவர்னு வேற சொல்லிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்குலாம் வந்து தகுதியே கிடையாது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருக்கே வேடிக்கையே. இதெல்லாம் வந்து சும்மா சாம்பிள் தான். இதெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமா போகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சும்மா கிடையாது. ஏன்னா போன ஆட்சியெல்லாம் வந்து இதெல்லாம் நடந்ததே கிடையாது. இந்த வாட்டி நடக்கிறதுலாம் வந்து ரொம்ப அதிசயமா இருக்கு. அது விஜயன் ஆட்சியில வந்து தெய்வ தரிசனே பார்க்காத யாரா இருந்தாலும்